நாங்கள் சபைக்கு வந்த உடனே ஒரே நாங்கள் மனம் திரும்புதல் தான் இல்லையா? ஆராதனைக்கு வந்தால் மனம் திரும்புதல். இங்கே ஏதாவது ஒரு ஜெபத்துக்கு உட்கார்ந்துட்டோம் என்றால் மனம் திரும்புதல். முதலாவது எங்களை சுத்திகரிக்கிறோம். இதை தான் நாங்கள் செய்கிறோம். ஏன் எங்களை நாங்கள் சுத்திகரிக்கிறோம்? சும்மா சின்ன ஒரு கேள்வி. ஏன் எங்களை சுத்திகரிக்கிறோம்? ஏன் சுத்திகரிக்கிறோம்? ஏன் குளிக்கிறோம்? சுத்தமாக இருக்கணும் இல்லையா? எங்களை சுத்திகரிக்கிறோம். ஏன்? நானே சொல்ல இல்லையே, நாங்கள் அசுத்தமாக இருக்கிறோம், அதான் பரிசுத்தமாகவ எங்களை சுத்திகரிக்கிறோம் இல்லையா? அப்படி தான் நான் நினைக்கிறது. நீங்கள் எப்படியே தெரியாது. ரைட். நாங்கள் கண்களை மூடி இந்த நேரத்தில் ஆண்டவருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு பேச வேண்டும், எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் நல்ல தெய்வமே, ஸ்தோத்திரம் வல்ல தெய்வமே, ஸ்தோத்திரம் கிருபை நிறைந்தவரே, ஸ்தோத்திரம் நல்ல ஆண்டவரே. நன்றி 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 சுவாமி. இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நீரே எங்கள் தெய்வம், நீர்தான் எங்கள் தேவன், நீர் எங்களை அழைத்தவர், நீர் ஆண்டவரே உம்முடைய சபையிலே எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலே சுவாமி உம்முடைய பாதத்தில் வருகிறோம். நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு நீர் எண்ணத்தை பேசி உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த நீர் இந்த நாளிலே சித்தம் கொண்டு இருக்கிறீரோ அதன்படி ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த நாளிலே பலப்படுத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமேன். ரைட். நாங்கள் வாசிப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடக்கம் 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ரைட். இந்த பிரசங்கத்தை நாம் அதிகமாய் கேட்டிருப்போம் இல்லையா? பேதுரு மீன் பிடிக்க போனதான இந்த பிரசங்கத்தை நாம் அதிகமாய் கேட்டிருப்போம், அதிக தடவை கேட்டிருப்போம். அது வித்தியாசமான முறையிலே நாம் கேட்டிருப்போம். இன்று இதே பிரசங்கத்தை நாம் ஒரு வித்தியாசமாய் நான் பார்க்கிறோம். நாம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவார், உங்களை பலப்படுத்துவார். வாசிப்போம் 4ஆம் வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆம், இங்கே 5ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ராம் முழுவதும் மீன் பிடிப்பதற்கு இவர்கள் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். ராம் முழுவதும் இவர்கள் இதற்கு முன்பதாய் மீன் பிடித்தவர்கள், நன்றாய் மீன் பிடித்தவர் தான் பேதுரு. அவர்களுக்கு தெரியும் எங்கே மீன் இருக்கிறது, எந்த இடத்துல வலையை போட வேண்டும். இவைகள் எல்லாவற்றையும் சரியாய் செய்து வந்தவர்கள். ஆனாலும் அந்த ராம் முழுவதும் அவர்களுடைய பிரயாசத்தில் ஒன்றுமே அகப்படவில்லை. இப்படியான சூழ்நிலை இருக்கும் பொழுது தான் இயேசு வந்து அவனுடைய படகிலே அமர்ந்து கொண்டு அங்கே ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். பிரசங்கித்து முடித்த பின்பு பேதுரு இடத்துல சொல்லுகிறார், வலையை தள்ளி கொண்டு போய் கொஞ்சம் ஆழத்திலே போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ பேதுரு சொல்லுகிறான், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டுட்டோம், இன்னுமா அதில்
இன்னும் ஆழத்தில் போடுறதுக்கு எனக்கு தெரியாதா? இன்னும் தள்ளி கொண்டு போய் வலைய போட எனக்கு தெரியாதா? இதெல்லாம் செய்து பார்த்துருப்பான், எல்லாமே செய்து பார்த்துருப்பான். ஆனாலும் சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன். முதலாவது நாம் நன்றாய் விளங்கி கொள்ள வேண்டும், ஆண்டவர் சொல்லும்படி காரியங்களை செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் சொல்லும் காரியத்தை நான் செய்கிறேன், இந்த காரியத்தை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தர் சொல்லும் வரையும் நான் காத்திருப்பேன், கர்த்தர் சொன்னதுக்கு அப்புறமாய் தான் இந்த காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி எத்தனை பேர் முடிவெடுத்து காரியங்களை செய்கிறீர்கள்? ஆமென். ரைட். எத்தனை பேர் கர்த்தர் சொல்லும் வரையும் அவர் சொல்வதை செய்கிறவர்களாய் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? கர்த்தர் சொன்னாதான் இந்த காரியத்தை நான் செய்வேன், நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். இல்லை, நாங்கள் 500 ரூபாய்க்கு ஒரு காரியத்தை செய்வதும் சரி, 50 லட்சத்திற்கு செய்வதும் சரி, 100 லட்சத்துக்கு செய்வதும் சரி, 1 கோடி ரூபாய் வேலைக்கும் சரி, நாங்கள் அதிகமாக இருந்தால் நாங்கள் செய்திருவோம். அறவே இல்லை என்றால் கர்த்தரிடத்தில் கேட்போம். இப்படியும் இருக்குது நம்மள்கிட்ட. ஒன்றும் இல்லை என்றால் கர்த்தரிடத்தில் கேட்போம், இருக்குது என்றால் கை நிறைய நினைத்தவாறு நாம் செய்வோம். ஆனால் கர்த்தரிடத்தில் கர்த்தர் சொல்லுவதை கேட்டு அதன்படி செய்வது குறைவு உண்டு. அதன் பிறகு என்ன நடந்தது? வலையை தள்ளி கொண்டு போய் ஆழத்தில் போட்டார்கள். போட்டவுடன் என்ன நடந்தது? வாசிப்போம் 6ஆம் வசனம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமேன். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். காரணம் என்ன? முதல்ல போட்டார்கள், முழுவதும் அங்கே வலை இருந்தது, முழுவதும் அங்கே வலையில் இருந்தது. ஆனால் ஒரு மீன் கூட அகப்படவில்லை. முழுவதும் பிரயாசப்பட்டு தூக்கம் முழித்து அவர்கள் சோர்ந்து போய் இருந்த நேரத்தில் தான், அந்த வலைகளை பழுது பார்த்து கொண்டு அலசி கொண்டு இருந்த வேளையில் தான் ஆண்டவராகிய இயேசு வந்து போதகம் பண்ணிவிட்டு சொல்கிறார், நீ கொண்டு போய் அதே இடத்துல ஆழமாய் போடு. ஆனால் அந்த இடத்துல அவன் ஏற்கனவே அது போட்டிருப்பான், அந்த இடத்துல போட்டு பார்த்துருப்பான். அவன் அதன் பிறகு மீன்கள் அங்கே வலைகள் கிளியத்தக்கதாய் நிறைய மீன்கள் அகப்பட்டது. காரணம் என்ன? காரணம் என்ன? சிந்தித்து பாருங்க. அவர்கள் முதலாவது மீன்கள் பிடிக்க வலையை போடும் பொழுது ஆண்டவராகிய இயேசு அங்கே இருக்கல. மறுபடி ஆண்டவர் சொல்லி போடும் பொழுது ஆண்டவர் கூட இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அங்கே இருந்தபடியால் மிகுதியான மீன்கள், வலைகள் கிளியத்தக்கதாய் அநேக மீன்களை பிடித்தார்கள். இந்த காரியத்தினூடாய் ஆண்டவராகிய இயேசு எங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுது இருப்பாரானால், அவரை நீங்கள் வைத்துக் கொள்வீர்களானால் உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும். ஆமீன். நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்ப வாழ்வு சீரும் சிறப்பமாக இருக்கும், உங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய தொழிலே உயர்வு கிடைக்கும், தரம் உயர்த்தல் கிடைக்கும், உங்களுடைய வியாபாரத்தில் ஆண்டவராக இயேசு இருப்பாரானால் உங்களுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமீன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? உங்களுடைய படிப்பிலே கர்த்தர் இயேசு இருப்பாரானால் படிப்பிலே நீங்கள் நன்றாய் படிப்பீர்கள், ஞானம் வரும், சரியான வழியிலே நடத்துவார், கற்றுக் கொடுப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை வழி நடத்துவார். ஆண்டவராகிய இயேசுவை எத்தனை பேர் அருகிலே வைத்திருக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசுவை எத்தனை பேர் கூட வைத்திருக்கிறீங்க?
என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லும்படி நான் காரியங்களை செய்கிறேன், அவர் சொல்லும்படி நான் ஊழியம் செய்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு உங்க ஊழியத்தில் இருப்பாரானால் கூடவே உங்களுடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க சின்ன ஒரு ஜெப கூட்டத்தில் பெரிதான ஒரு அற்புதத்தை செய்வீங்க. ஆமென். அன்றைக்கு பேதுருவின் பக்கத்தில் இயேசு இருந்தபடியால் தான் அற்புதம். இயேசு ஒரு அற்புதத்தை காட்டி அவன் அழைக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு சிறிய அற்புதம் தான். இயேசுவுக்கு அன்றைக்கு பேதுருவுக்கு இயேசு ஒரு சிறிய அற்புதத்தை, அது ஒரு சிறிய அற்புதம். ஆனால் வலைகள் கிளியத்தக்கதாய் பக்கத்தில் இருந்த மற்ற வலைகள் வைத்திருக்க கூட்டாளிமார்கள் எல்லாரையும் அவர்கள் சைகை காட்டி, கண்களில் சைகை காட்டி எல்லோரும் சேர்ந்து வந்து இழுத்து அவர்கள் மீன்களை அள்ளினார்கள். அவனுக்கு ஒரு சிறிய அற்புதத்தை காட்டி அவனை கர்த்தர் அழைத்தார். அதன் பிறகு வலைகள் எல்லாவற்றையும் விட்டு அவரோடே நீ வா, இதன் பிறகு நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். உடனே எல்லாம் விட்டு போயிட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு எங்கள் வாழ்க்கையில் இருப்பாரானால் நாங்கள் செய்வதெல்லாம் எங்களுக்கு வாய்க்கும். ஆண்டவராகிய இயேசு இல்லாமல் வாழுகிற வாழ்வு, ஆண்டவராகிய இயேசுவின் கிரியை இல்லாமல் செய்கிற எந்த காரியமும் வாய்க்காது. எல்லாம் நடக்கும், காரியம் நடக்கும், அதில் ஆசீர்வாதம் இருக்காது, அதில் திருப்தி இருக்காது, மன சந்தோஷம் இருக்காது. நீங்கள் ஜெபிக்காமல் சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் சாப்பிட்ட மாதிரி இருக்கான்னு சொல்லி மனசாட்சி உள்ளவர்கள் இருதய கரத்தை வைத்து சொல்லுங்கள். நீங்கள் ஒரு அதிகாரமாலும் வேதம் வாசிக்காம நீங்கள் அன்றைக்கு இருந்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு இல்லாத வாழ்வு, இயேசு இல்லாத காரியம் ஒன்றுமே சரி வராது. எத்தனையோ காரியங்களை நாங்கள் செய்கிறோம் இல்லையா? ஊழியங்களை செய்கிறோம், நமஸ்காரம் செய்கிறோம், புதிய பாடல்களை பாடுகிறோம். நாங்கள் புதிய விதமாய் ஆராதிப்பதற்கு ஜனங்களை நாங்கள் அப்படியே வசப்படுத்தி அப்படியே ஆண்டவருக்குள்ளால கொண்டு போக நினைக்கிறோம். ஆனாலும் ஒன்றுமே அங்கே நடக்குதில்லை. காரணம் என்ன? இயேசு இல்லை. அந்த ஆராதனையில் இயேசு இல்லை. நல்ல பாடல், நல்ல ஓகன், நல்ல கிட்டார், நல்ல ட்ரம் எல்லாம் அருமையாய் ப்ளே பண்ணுறார்கள், அருமையாய் பாடுகிறார்கள். ஆனாலும் அந்த இடத்துல இயேசு இல்லை. இயேசு இருந்தால் அற்புதம் நடக்கும், இயேசு இருந்த அடையாளங்கள் நடக்கும். சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் எவ்வளோ பிரயாசப்படுகிறோம்? எங்களுடைய பிரயாசம் என்ன? எங்களுடைய ஊழியத்தின் பிரயாசத்தில் பலன் என்ன? பலன் நாங்கள் பெறுவதா அல்லது யார் பெறுவது? சொல்லுவோம். எங்களுடைய ஊழியத்தில் பலன் பெறுவது கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதே. உண்மையான மகிமையை நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? அதற்கும் அவர் எங்கள் கூட இருக்கணும். அப்போ தான் அங்கே வெற்றி. ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்துல இருந்தபடியால் தான் அவர்களுக்கு வெற்றி. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசுவை வைத்து கொண்டு வாழுகிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசு என் தேவைக்கு மாத்திரம்தான் தேவை என்று சொல்லி வாழுகிறீர்கள்? நான் ஒன்று சொல்கிறேன், தயவு செய்து இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்க. இயேசுவுக்காக நீங்கள் வாழாதீங்க. உங்களுக்காகவே நீங்கள் வாழுங்க. இயேசுவை உங்களோடு வைத்து கொண்டு வாழுங்க. நீங்கள் வாழ்கிற இந்த பூமியில் உங்களுக்காகத்தான், நான் வாழ்கிறது எனக்காக தான். யாருக்காகவும் யாரும் வாழலை. ஆனால் உங்களுக்காக எனக்காகவும் இந்த பூமிக்கு வந்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு தான். ஆனப்படியால் அவருக்காக நீங்கள் வாழாத. இதுக்கு பிறகு நீங்கள் அவருக்காக வாழ்ந்தேன்னு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருக்கு ஏதோ ஒரு ஊழியத்தை செய்யணும் இல்லையா? இப்போ நாங்கள் கடந்த நாட்களிலே சுவிசேஷத்தை குறித்து பார்த்தோம், சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் பிரசங்கித்தோம், சுவிசேஷத்தை எவ்விதமாய் முன்னெடுத்து செல்லலாம் என்று சொல்லி பல திட்டங்கள் இட்டோம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் சொல்லும் சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு இருக்கிறாரா? நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு அங்கே வாராரா? ஆண்டவராகிய இயேசு வந்தால் உடனே நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுவான்.
நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு அங்கே இல்லாதபடியால் தான் அவன் தொடப்படுகிறான். இல்லை, முதலாவது சுவிசேஷம் சொல்லுகிறோமா? ஹலோ, நான் சுவிசேஷம் சொன்னேன். இந்த வருடம் நான் ஒருவருக்கு சுவிசேஷம் சொன்னேன். கரங்களை உயர்த்தி காட்டுங்க பாம். ரைட், பிரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷம் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு சுவிசேஷம் யாருக்கு சொல்லுகிறோம்? நாங்கள் நிறைய நேரங்களில் சுவிசேஷம் சொல்லுகிறோம் தான். யாருக்கு சொல்கிறோம்னு சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கே தான் சொல்கிறோம். இப்போ நம்ம இடத்துல ஒரு யார் என்றால் அந்த சேர்ச்சில் உள்ளவர், அந்த சபை இல்லையா? அவர் வந்தோன்னா ரைட்டு, அவருக்கு கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர் இல்லையா? நாங்கள் சொல்லுவ சுவிசேஷம் என்ன? யோவான் 3:16 தான். தேவன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அனுமதி. இதை எத்தனை தடவை அந்த அம்மாவோ ஐயாவோ கேட்டிருப்பாரோ எனக்கு தெரியாது. சரியா, நாங்கள் இப்படி தான் சொல்கிறோம். ஆனால் ஆத்துமா ரட்சிப்பை குறித்து பேசுகிறோம். ஆத்துமா ரட்சிப்பு எங்கே இன்றைக்கு இருக்குது? சுவிசேஷம், நான் சொல்லுகிறேன், சுவிசேஷம் நாம் சொல்லுவது கிடையாது. உண்டு, நாம் சுவிசேஷம் சொல்கிறோம் யாருக்கு? நம்ம கிறிஸ்தவர்களுக்கே தான் நாம் சுவிசேஷம் சொல்கிறோம். ஆத்தும ரட்சிப்பு இன்றைக்கு எப்படி வந்திருக்குது? இந்த சபையை விட்டு அந்த சபைக்கு ஒரு ரட்சிப்பு. இங்கே உள்ள ஆத்துமா அங்கே போகுது, ரைட். இந்த சபையிலேருந்து அந்த சபைக்கு வந்தாச்சு. அதாவது இந்த இப்போ அகத்தியன் சொல்லுவார், இந்த சிறைச்சாலையிலிருந்து இன்னும் ஒரு சிறைச்சாலைக்கு மாற்றப்படுகிறார்கள் என்று. சரியா? அப்போ இன்னைக்கு சில அந்த மாதிரி தான். இப்போ இந்த சபையில் ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி தான் இருக்கணும், நாங்கள் கொஞ்சம் வாழ்க்கையில் மாறணும், அப்போ தான் கடவுள் ஆசீர்வதிப்பார், இந்த தவறெல்லாம் விடணும். டக்குன்னு என்ன செய்கிறது? ரைட், அடுத்த சபைக்கு மாறு. இந்த சபையிலேருந்து அந்த சபைக்கு ரட்சிப்பு. அப்படி தான் இன்றைக்கு ரட்சிப்பு. ஆண்டவரை தெரியாத மக்களுக்கு ரட்சிப்பு எங்களிடத்துல இருந்து செல்லுகிறதா? இல்லை. ஏன்? நாங்கள் செய்கிற ஊழியத்தில் ஆண்டவராகிய இயேசு இல்லை. ஆண்டவராகிய இயேசு இருந்தால் அங்கே அற்புதம் நடக்கும். அற்புதம் என்பது மெஜிக் அல்ல. இன்றைக்கு மெஜிக்கை பார்க்கும் பொழுது அந்த மாதிரி இருக்குது. வெட்டுறான், துண்டு 2 விழுவுது, 3 விழுவுது, அரிஞ்சு குமிச்சிடுறான், மறுவாது மனுஷனா மறுவாரான். மெஜிக் அப்படி. அற்புதம் என்பது ஆண்டவராகிய இயேசு செய்து. ஆண்டவராகிய இயேசு அங்கே இருக்கிற இடத்துல அற்புதம் நடக்கும். கண்டிப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோன்னா இன்றைக்கி உண்மையிலே அற்புத கூட்டங்கள் நடப்பது இல்லை. அங்கே நாம் போயிட்டு, நம்ம கிறிஸ்தவர்களே போயிட்டு அங்கே ஆவியிலே நிரம்பி இல்லையா ஜெபிச்சா தான் அங்கனைக்கு அற்புதம். எங்கே சத்தம் தான் அங்கே பெருசாக இருக்கும். பிசாசு வந்தால் சத்தம் இல்லாமல் உட்காந்துட்டு போயிடுவாங்கண்ணே, ஒரு பிரச்சனை இல்லை. அவன் குழப்பினானா விடிய விடிய நம்ம 3 ஹவர் ப்ரோக்ராமு 3 நாளைக்கு கொண்டு போய் வரும், ஒன்றும் செஞ்சு கொள்ள முடியாமல் போயிடும். அப்படி. ஆனால் ஆண்டவராக இயேசு அங்கே இருந்தால் ஒரு நொடி பொழுதில் அவர் அற்புதத்தை செய்கிறார், விடுதலை ஆக்கிடுவார். ஆண்டவராகிய இயேசு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியம் செய்தாலும் அதில் பலனடைய மாட்டீர்கள். நீங்கள் திருமண காரியம் செய்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு இருக்காரா அந்த இடத்துல? அருமையான திருமணமாக இருக்கும். அந்த திருமணம் நிலைக்கும். அந்த திருமணம் நீங்கள் கடைசி வரைக்கும், இந்த பூமியை விட்டு போகும் வரைக்கும் சந்தோஷமாய், சமாதானமாக, ஆசீர்வாதமான இருக்கும் வாழ்வு. நீங்கள் எண்ணத்தை செய்தாலும், சிறிய ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், சிறிய ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஆண்டவராகிய இயேசு அதில் இருக்கிறாரா? ஆண்டவராகிய இயேசுவை தாவீது சொல்லுகிறான். நாங்கள் வாசிப்போம் சங்கீதம் 16 அதிகாரம் 8 அதிகாரம் 16 சங்கீதம் 8 அதிகாரம் 16 8 சரி. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அவன் முன்பாக, கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறான். எந்த காரியத்திற்கும் அவனுக்கு வந்த துன்பம், துயரம், அவனுக்கு வந்த பிரச்சனை, சவுலிடத்தில் அவனுக்கு வந்த காரியங்கள், ஆனால் எல்லாவற்றிலையும் அவன் ஜெயம் பெற்றான். ஒன்றுக்குமே அவன் தோத்து போகவில்லை.
அவன் பாவம் செய்தான். ஆனால் அவன் கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசம், கர்த்தர் மேல் வைத்திருந்த காரியத்தின் நிமித்தம் அவனை கர்த்தர் பாதுகாத்தார். இருந்தபோதிலும் நாம் என்னதான் செய்தாலும் சில நேரங்களில் வாழ்க்கையிலே தோல்வி, கஷ்டம், நஷ்டம் இவைகள் எங்களுடைய பாவத்தின் நிமித்தமும் வருகிறது. நாங்கள் அதிகமாய் மனம் திரும்பி உண்டு. வேஷிப்பில் மனம் திரும்பப்பட்டது வேஷிப் நடத்தினதான மகள். அதன் பிறகு நாம் இந்த ராத்திரி போஜனை எடுக்கும் பொழுது மனம் திரும்பினோம். ஏனென்றால் பாவம் செய்யாத ஒரு மனிதனும் இல்லை. நாம் எல்லோரும் பாவிகள். ஆனாலும் கர்த்தர் எங்களை பாவங்களை மன்னித்து எங்களை மீட்ட தெய்வம். அவரிடத்துல பாவத்தோட எந்த காரியம் செய்தாலும் அவர் விரும்ப மாட்டார். நாம் என்ன செய்ய வந்தாலும் அவர் விரும்ப மாட்டார். ரெண்டு நாளாகமோ 28:3 வாசிப்போமா? ரெண்டு நாளாகமோ 28:3. சாரி, 1 நாளாகமோ. ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாயிருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார். பாருங்க, ஆண்டவருடைய ஜனங்களுக்கு தொழுது கொள்ள ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று திட்டமிட்ட தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யுத்தம் செய்து ரத்தம் சிந்தினவன், நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேணாம். பாவம் செய்கிற எந்த மனுஷன் எந்த காரியத்தை செய்தாலும் கடவுள் அதுக்கு விரும்ப மாட்டார். இவன் என்ன செய்ய போறான்? ஆலயத்தை கட்ட போறான். ஆண்டவர் ஆராதிக்க ஆலயத்தை கட்ட போறான். நீ எனக்கு ஆலயம் கட்ட வேணாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசித்த தெய்வம். உங்களை இன்றைக்கு பாவத்திலிருந்து தான் நம்மளை நேசித்து இந்த இடத்துல கொண்டு வந்து இன்றைக்கு அமர பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தெய்வம் நாம் பாவம் செய்துவிட்டு எந்த காரியத்தை செய்தாலும் அவர் ஒத்துக்கொள்கிறவர் அல்ல, அதை அங்கீகரிப்பவர் அல்ல. காயினுக்கு என்ன சொன்னார்? ரத்தம் சத்தம் கேட்கிறது இல்லையா? நாம் என்னத்தான் தங்கத்தில், வெள்ளியில், பொண்ணில் நம்ம ஆண்டவருக்கு எதை கொண்டு போய் செய்து கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாவத்தின் நிமித்தம் இன்றைக்கு நாம் விழுந்து போயிருக்கிறோம். பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரிடத்தில் வர முடியாதபடியால் வாழ்க்கையில் விழுந்து போய் கிடக்கிறோம். வியாபாரங்களில் விழுந்து போய் கிடக்கிறோம். ஊழியங்களில் விழுந்து போய் கிடக்கிறோம். ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி அவரிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் எங்களோடு இருக்கும் பொழுது தான் எங்கள் வாழ்க்கையில் வெற்றி. எப்பொழுதும் கர்த்தரை கூடவே வைத்திருக்க நினைங்க. இன்றைக்கி நாம் யாரை வைத்திருக்கிறோம்? நாங்கள் யாரை வைத்திருக்கிறோம்? நாங்கள் சேர்றவர்கள் எப்படி இருக்கிறார் எங்களோட? என்னுடைய ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறாரு? என்னுடைய தோழி எப்படி இருக்கிறாள்? 2 பேர் ஆராதிக்க வருகிறீர்கள். ஒருவரிடத்துல இயேசு இருக்கிறார், ஒருவரிடத்துல இயேசு இல்லை. அந்த ஆராதனை சம்பூர்ணமாக இருக்குமா? இயேசு இருக்கிறவர்கள் இடத்துல என்ன நடக்கும்? ஆவியானவர் கிரியை செய்வார், அற்புதம் நடக்கும். இயேசு இல்லாத ஒரு இடத்துல என்ன இருக்கும்? அங்கே என்ன ஆவி இருக்கும்? எரிச்சலின் ஆவி இருக்கும், பொறாமையின் ஆவி இருக்கும், பெருமையின் ஆவி இருக்கும். பெருமை எருமையாம். எருமைக்கு இது பலிப்பீடம்னு தெரியாதான். இது சவுண்ட்
வருகிறதான பபல்ஸ் என்று தெரியாது. அது ஏறி கண்ட வாக்கில் மிதித்து அடித்து உடைச்சி தள்ளிட்டு போயிடும். பெருமை. ஆராதிக்கிற இருவர் வருகிறீர்களா, ஒரு மனமாய் முதலாவது நீங்கள் முதல் நாள் ப்ராக்டிஸ்க்கு வர்றீங்களா, அன்றைக்கே உங்களை ஒப்புரவாக்கி நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எந்த அளவு சமாதானமாக ஐக்கியமாக நீங்கள் வருகிறீர்களோ, அதிகாலையிலே ஃபோனை போட்டு ஜெபிப்போம் இன்றைக்கு ஆராதனைக்காக, இருவரும் ஜெபித்து விட்டு இங்கே வாங்க, உங்களுடைய சமாதானம் காங்கிரிகேஷனுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. எத்தனை பேர் எத்தனை பேர் ஆமென்று சொல்லுறீங்க? இதுதான் இயேசு இருக்கிற வாழ்வையில் இன்னொரு வாழ்வு தொடர்பு வந்தாலும் போச்சு. இயேசு உங்களோடு இருக்கிறாரு. நான் இயேசுவின் பிள்ளை. அவன் வாசுக்கிட்ட என்ன ஆவி இருக்கு எனக்கு தெரியாது. இயேசுவும் வாசுவும் சேர்ந்தா என்ன ஆகும்? வாழ்க்கை போச்சு இல்லையா? இயேசு இருக்கிற இடத்துல மாத்திரம்தான் அற்புதம். இயேசு இருக்கிற இடத்துல மாத்திரம்தான் ஆசீர்வாதம். இயேசு இருக்கிற இடத்துல மட்டும்தான் சமாதானம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு அவர் ஒரே ஒரு பிரசங்கம்தான். ஆண்டவராகிய இயேசு எங்கே பிரசங்கம் பண்ணினார்? மத்தேயு 5ஆம் அதிகாரம், ஒரே ஒரு மலை பிரசங்கம். என்ன? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அடுத்தபடி என்ன? வாசிப்போமா டாக்டர் அந்த அதிகாரத்தை? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமென். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், அவர் சொல்ல சொல்ல மக்களுக்கு சமாதானம், ஆறுதல், சந்தோஷம், விடுதலை. ஒரே ஒரு பிரசங்கத்தில் அதில் மக்களுக்கு தேவையான விடுதலை வந்து விட்டது. அதன் பிறகு அவர் எங்கேயுமே போய் பிரசங்கம் பண்ணலை. அவர் போவார் ஒரு இடத்துக்கு, ஜனங்கள் அவர் பின்னுக்கே ஓடுவார்கள். இயேசுவின் இடத்துல, இயேசுவின் ஊழியத்தில் நடந்தது இதுதான். இயேசு போவார், மக்கள் எல்லாரும் இயேசுவின் பின்னுக்கே போவார்கள், இயேசுவை தேடியே போவார்கள். இயேசு யாரையும் தேடி போகல, சகை வீட்டுக்கு மாத்திரம்தான் தேடி போனார். இவர் போவார், மக்கள் எல்லாம் தேடி போவார்கள், மக்கள் தான் அவர் பின்பதாய் போனார்கள். இவருடைய இந்த ஒரு பிரசங்கத்தில் மக்களுக்கு ஆறுதல், சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல், விடுதலை கிடைத்தது. இன்றைக்கி நாம் எத்தனை பிரசங்கம் பண்ணுறோம், மக்களுக்கு என்ன போய் சேருது? எத்தனை பேர் ஜெப கூட்டத்தில் போய் பிரசங்கம் பண்ணுறீங்க? ஜெப லீடர்கள், ஊழியத்துக்கு போகிறவர்கள், பெண்கள் கூட்டத்தில் எத்தனை பேர் பிரசங்கம் பண்ணுறீங்க? நானும் அதிகமாக பிரசங்கம் பண்ணுறேன் தான். எங்களுடைய பிரசங்கம் மக்களுக்கு எவ்விதமாக இருக்கிறது? சில நேரங்களில் நாங்கள் கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும், பிரம்பை கையாள வேண்டும். இவைகள் தான் எங்களுக்கு கொஞ்சம் செல்லும். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற காரியத்தில் இயேசு இருக்கவே வேணும். இயேசு இல்லாமல் நீங்கள் என்ன காரியத்தை செய்தாலும் அதிலே பலன் இல்லை.
தாவீது எப்பொழுதும் கர்த்தரை அவனுக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் இன்று நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தரை எங்களுக்குள்ளால வைத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளால இருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தரை உங்களுக்குள்ளால வைத்திருக்கிறீங்க? எத்தனை பேர் எனக்குள்ளால கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்றீங்க? இருக்கிறாரா? உண்மை இருக்கிறாரா? அற்புதம் நடக்குதா? அற்புதம் நடக்குதா? அதிசயங்கள் நடக்குதா? ஜெபிக்கிற காரியங்கள் நிறைவேறுதா? நான் வெற்றி பெற்றேன், நான் ஜெபித்த இந்த காரியம் எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படும் உடனே. கர்த்தரோடு நீங்கள் இருந்தா கர்த்தர் எங்களோடு இருப்பாராம். ஆமென். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போமா? 2 நாளாகமம் 15 2ஆம் வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பெஞ்சமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். கர்த்தரோடு இருந்தால், நாங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் எங்களோடு இருப்பார். ஆமென். நாம கர்த்தரோடு இருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு இடையூறுகளோ வரவிட மாட்டார். எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறபடியால் அவைகள் தடைபட்டு போகும். நாம் நினைக்கிற காரியங்களே அங்கே நடக்கும். நாம் எடுக்கிற திட்டங்களை நிறைவேறும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். கர்த்தர் அன்றைக்கு பேதுருவின் வாழ்விலே செய்த அற்புதத்துக்கு, நடந்த அற்புதத்திற்கு காரணம் அவனோடு கூட கர்த்தர் இருந்தபடியால் தான் அற்புதம். இன்னைக்கு உங்களோடும் என்னோடும் கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தரை நான் எனக்கு முன்பதாய் வைத்துக் கொள்கிறேன், கர்த்தரை எனக்கு அருகிலே வைத்துக் கொள்கிறேன், நான் செய்யும் காரியத்தில் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து செய்கிறேன், கர்த்தர் சொல்றதை நான் செய்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களுடைய காரியங்களே, உங்களுடைய குடும்பங்களே, உங்களுடைய தொழிலே, உங்களுடைய வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு முன்பதாய் ஒன்றும் மறைவானது ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு முன்பதாக மறைவானது ஒன்றுமே இல்லை. எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. நாம் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே எபிரேயர் புத்தகத்தில் அங்கே பவுல் சொல்லுகிறார். கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம், அவருக்கு மறைமுகமாய் ஒன்றும் இல்லை. ஆகவே எனக்கு பிரியமானவர்கள், இதை காலவேளை நீங்கள் ஆண்டவர் இடத்துல நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் உம்முடைய நீர் சொல்லுவதை கேட்காதபடிக்கு நான் வாழ்ந்திருக்கிறேன், உம்மோடு ஒரு தொடர்பில்லாதபடிக்கு வாழ்ந்திருக்கிறேன், உம்மை வைத்து உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கட்டும் என்று சொல்லத்தக்கதாய் நான் வாழாமல் இருந்திருக்கிறேன் இதுவரைக்கும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். நாங்கள் யாவருமா எழுந்திருப்போமா?